பிள்ளைகள் க்ளீனாக தெரியும். இப்போ உனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல, சாட்டர்டே சண்டே இருக்குது, ஒன்றா ஆலயத்துக்கு வா, சண்டே குடும்பமாக வா, குடும்பமாக முடிச்சுட்டு போகும்போது ஏதாவது உத்தம் சாகரோ ஏதாவது ஒரு சாகரில் போய் உட்காந்து இன்னும் ஒரு தோசை வாங்கி கொடுப்பா, வேறு எதுவும் வேணாம்ப்பா. அதுவும் பிள்ளைகள்கிட்ட நேரம் செலவு பண்ணுறது ஆஸ் எ பேரண்ட், அது வேலைக்கு போகிறவங்க ரொம்ப அதை கால்குலேட் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. அந்த குணசாலின ஸ்திரீ இருட்டோட எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுப்பாள். ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுன்றது சாப்பிட்றது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், சரியா? ஆனால் சரி 500 ரூபா பெருசா, உன் உறவு பெருசானா உன் பிள்ளையோட அன்பு மாதிரி அது எதுக்கு ஜென்ரலாக சொல்கிறேனே, அந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது கொஞ்சம் முடியும், 25 வயசில் விட்டு தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் முடிவேன் நீனு. ஸோ அவனுடைய மைண்ட் செட் அப்படியே மாறிடும். அவனுக்கும் அந்த ஒரு ஈர்ப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது அவனுக்கு, ஒரு பெட்ரோல் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்காது. நீ தகப்பனா தாயா இல்லை, நேரம் கொடுத்து அன்பு காமிச்ச மேலே அந்த பிள்ளை அன்பா இருக்குது. என்ன ஆர்டர் பண்ணிட்டோம், என்ன ஆர்டர் பண்ணிட்டோம், இருட்டு எனக்கு சம்மந்தம், நான் வெளிச்சத்தே பார்க்க மாட்டேன், நான் சூரியனே பார்க்க மாட்டேன் அப்படின்னு கிளீனாக ஆரம்பிக்கும் போது சொல்லிட்டா. இவள்கிட்ட போய் நம்ம போய் எதிர்பார்க்கறது தவறு. இவள்கிட்ட போய் உட்காந்துட்டு நீ அம்மா, அவள் கண்டிப்பாக டெய்லி சொமேட்டோவில் தான் ஆர்டர் பண்ணுவாள் எனக்கு தெரிஞ்சு, ஓப்பனாக சொன்னான். ஸோ நம்ம யாரை நம்ம இது பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வசனம் சொல்லுதுன்னா, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அதுக்கு பதில் அங்க அவன் கர்த்தருக்கு பயந்தவனா இருந்து அவருடைய பாதையில நடக்கிறவனா இருந்தா, அப்ப கர்த்தருடைய பாதையில நடக்கிறவன் இதெல்லாம் செய்வான், ஒத்தாசை செய்வான், துணி கசகணுமா ஒத்தாசை செய்வான், சமைக்கணுமா ஒத்தாசை செய்வான். கர்த்தருக்கு பயந்தவனா இருந்தானா கண்டிப்பா ஓகே, மனைவி கஷ்டப்படுறாளா, ஓகே செய், உக்காது சமைக்கிறதுன்னு தப்பு இல்லையே, கத்துக்கோ, செஞ்சுக்கோ, அவங்க சொல்றத செய்யு, சரியா? துணி துவைக்கிறது தப்பா? பேரண்டிங்ன்றது அத்தனைனா ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது. இது அதான் இத மாதிரி இருந்ததுன்னா அந்த வீட்டுல எனக்கு தெரிஞ்சு வெளி ஆர்டர்ஸ் இருக்காது. ஆமா, சரியா? இது செய்யாத வீடுகள்ல கண்டிப்பா வெளி ஆர்டர்ஸ் கண்டிப்பா வரும். சரி, அவங்களை கேட்டீங்கன்னா பாஷா எனக்கு எந்த ஹெல்ப்பும் இவங்க பண்றது கிடையாது, எந்த சப்போர்ட்டும் பண்றது இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? வர்க்கிங் விமன்கெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இப்ப அது இது வீட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா எல்லாவது செய்ய முடியும், அவங்களால செய்ய முடியும். ஏன்னா வேலை ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஏதாவது அட்லீஸ்ட் தயிர் சாதனாச்சும் வைக்க முடியும், அவங்களால வைக்க முடியும். ஸோ வச்சு கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது நான் அப்படிப்பட்ட சகோதரிமார்கள் நிறைய பேர் சம்பாரிச்சும் கொடுக்கணும், வீட்டு வேலையும் நடக்கணும், கண்டிப்பாக பார்க்கணும்னா அந்த நேரத்தில் இது எடுபடாது. கண்டிப்பா இல்லை, நான் அந்த வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை, அவ சோம்பலி நான் அப்பத்தை புசிக்காம. கண்டிப்பா பிரைஸ் டு காட், பிரைஸ் டு காட். அப்போ அது ரொம்ப முக்கியம். நீ எல்லாரும் இந்த கேட்டகரி சேராது. எல்லாருமே சொமேட்டோல வாங்குறாங்களா, எல்லாரும் ஸ்விக்கியில் வாங்குறாங்களா, எல்லாரும் வெளியில தான் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்றாங்களான்னா எல்லாருமே வராது. எஸ். ஸோ நம்ம ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அவாய்ட் பண்ண சான்சஸ் நிறைய இருக்குது. இது நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு ஃபேமிலின்னு நடத்தும் போது நம்ம கையில் தான் இருக்குது. அதுவே பிள்ளைகள் வளரும் போது சின்ன வயசுலேருந்து தொடப்பத்தை கையில் கொடுத்து பெருக்குமா சொல்லித்தரணும், இப்படி பெருக்கு அப்படி சொல்லி தந்தா பெருக்கும். நீ அப்போ சொல்லி தர முடியாமல் 20 வயசில் உட்காந்து பெருக்குன்னு அது எப்படி பெருக்கும்? ஆமாம், சரி, சின்ன வயசுலேயே தொடப்பத்தை எடு பெருக்கு அப்படிலாம் சொன்னால் தான் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா துணி துவைப்பாங்க, சரியா? கல்லில் 3 பக்கெட் இருக்கும், சரியா? 3 பக்கெட்டில் அலசுறதுக்கு அப்பா ஒரு இடம், நான் எங்கள் அண்ணன் எல்லாரும் வேலை செய்வோம், சரியா? போயிட்டு மிஞ்சி போனால் ஒரு 15 மினிட்ஸில் எல்லாமே முடிஞ்சிடும், துணி துவைக்கிறதாகட்டும் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அது முடிச்ச பிறகு கீழே வந்தால் சப்பாத்தி போடணும், சப்பாத்தி போட்டு எங்கள் அப்பா பிசைவார், சரியா? எங்கள் அம்மா சுடுவாங்க, சரியா? ஜென்ரலாக நடக்கிறது, சரியா? அதுக்கப்புறம் உட்காந்து சாப்பிட்றது. ஸோ இதான் நான் என் ஃபேமிலியில் நான் பார்த்தது. என்னோடய ஃபேமிலியில் எங்கள் அப்பா அம்மா பண்ணுறத நான் பார்த்துருக்குறேன். அப்படி சரி, அவங்க எங்கள் அப்பா தான் பூண்டு உரிப்பார், ஃபுல்லாக உட்காந்து வெங்காயம் உரிக்கிறது அவர் தான் உரிச்சிட்டு இருப்பார். நல்லா எங்கள் அம்மா பூண்டாக குத்துரும் கையில், ஒரிடாப்பா அப்படின்னு ஒன்றா உட்காந்து பொறுமையாக உரிப்பார். நானும் பார்ப்பேன் எவ்வளோ பொறுமையா எங்கள் அப்பா அப்படின்னு. சரி, செட்டலாக சொல்கிறேன். ஸோ வெங்காயத்தை ஃபுல்லாக உரிப்பார். அவரால் என்ன முடியும்? ஸோ ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. அப்போ எங்கள் அம்மா குணசாலியான ஸ்திரியாக வளருவாங்க. ஆமாம், சரியா? புரிஞ்சிச்சா? அது மாத்திரம் இல்லைன்னா ஒரு அந்த இடத்துல தான் வீட்டில் வளர்ற பிள்ளையும் குணசாலியாக வளரும். அந்த வீட்டில் பையனும் தான் மனைவிக்கு எப்படி ஒத்தாசையா இருக்கணும்ன்றதையும். இப்போ நான் எடுத்துக்கோ, இப்போ வீட்டில் சர்வெண்ட் வரலையா, இப்போ நம்ம செஞ்சு ஆகணும், வேற வழி கிடையாது. சரியா? உட்காந்து டாய்லெட் கழுவுறதாகட்டும், சரியா? உட்காந்து ஏதாவது ஒன்று பாத்திரம் கழுவுறதாகட்டும், ஏதாவது இப்போ மாவு பேசுறது, இதெல்லாம் நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஊழியக்காரன், என்னெல்லாம் வேலை வாங்காத அப்படின்னு சொல்ல முடியாது. இது குடும்பமே ஒரு பங்கு எடுக்கணும். அது பங்கு, கணவன் மனைவி பிள்ளைங்க பெற்றவங்க. சில வீட்டுங்கள்லன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த வீட்டில் 2 பெண் பிள்ளைங்க 2 ஆண் பிள்ளைங்க இருக்குதுன்னு வச்சுங்கன்னா, பெண் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஆண் பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து 2 மருமகமாருங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் மகள்கள் அந்த வீட்டுக்கு வராங்க.
மகள்கள் வரும்போது 9 மணி வரைக்கும் தூங்குறாங்க, 10 மணி வரைக்கும் தூங்குறாங்கன்னு வச்சுங்கண்ணா. அந்த நேரத்தில் அந்த மனைவிமார்களோட கணவர்கள் வந்து எழுந்துருமா லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பெத்துங்க என்ன சொல்லுவாங்க, தூங்கட்டோம்பா பிள்ளைங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க சிந்திக்கணும், அந்த வீட்டில் 2 மருமகள்கள் இருக்கிறாங்க. அந்த மருமகள்களை 6 மணிக்கு எழும்ப சொல்லுவாங்க. அதெல்லாம் ப்ராக்டிகல் நிறைய பிரச்சனை வரும் இல்லையா? அந்த பிள்ளைங்க அவங்கள வந்து 6 மணிக்கு எழும்ப சொல்லுவாங்க. இவங்க பிள்ளைங்க வந்து படுக்கும்போது 10 மணி வரைக்கும் தூங்கட்டும் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்கிறதுனாலே அந்த பிள்ளைங்க கவனிக்குவாங்க. 2 மருமகமார்களும், என்ன உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம். இந்த பிரிவினைகளை சின்ன சின்ன மிஸ்டேக்ஸில் செஞ்சிடறாங்க. அப்போ இந்த குடும்பமே இணைந்திருக்கும் போது தான் அந்த குடும்பமும் ஆலயமாக, தங்களுடைய சரீரங்களும் ஆலயமாக. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நல்ல டாபிக், நல்ல கொஸ்டின், நல்ல ஆன்சர். 2 விஷயத்தை அண்ணா அழகாக சொன்னார், நான் ரீஎட்ரேட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் திங், உங்கள் வீட்டில் நீங்கள் குணசாலியாக இருக்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா நான் சொன்னேன், எந்த உலகத்தின் எந்த பாகத்தில் போனாலும் அம்மாவுடைய கைமணத்துக்கு ஈடான ஒரு உணவு கிடையாது. அந்த கைமணம் தான். அந்த கைமணத்தின் ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கோ கணவருக்கோ கொடுக்கும்போது அது மிகச்சிறந்த ஆசீர்வாதம். நீங்கள் குணசாலியாக இருக்கிறீர்கள். ஒரு குணசாலியான ஸ்திரீ ஒரு வீட்டுக்குள்ள இருக்கணும்னா அந்த கணவனும் ஒரு குணசாலியாக இருக்கணும். அவர் தனக்குண்டான உதவிகளை தன் மனைவிக்கு செய்யும் பொழுது, தன் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒத்தாசை செய்யும் பொழுது நிச்சயமாக அவர்கள் அந்த குணசாலிக்குண்டான காரியங்களில் ஈடுபடுவார்கள், செய்வார்கள். அது இல்லாமல் அவங்க மேலே மாத்திரமே எல்லா பாரத்தையும் போட்டுட்டு நான் அப்படி தான் உட்காந்துட்டு இருப்பேன் அந்த குடும்பம் இருக்கும்போது அந்த சகோதரிக்கு மிகச்சிறந்த ஒரு கடினம் தோள் மேலே வைக்கப்படுது. அப்படி இல்லாமல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன் கர்த்தருடைய பாதையில் நடத்துவான். ஒரு அழகான ஒரு தெளிவான ஒரு காரியம். ஒருவேளை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற சகோதரிகளுக்கோ சகோதரர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ இந்த வார்த்தை உங்களோடு பேசுமானால், குடும்பமாக இணைந்து செயல்படும் பொழுது அந்த குடும்பத்துக்கே பேர் வரும், குணசாலியான ஒரு குடும்பம் என்று ஒரு அழகான தெளிவான ஒரு வார்த்தையை அண்ணா கொடுத்தீங்க. ஒரு சின்ன டாபிக், நான் இதுக்குள்ளார ஒரு டாபிக், ஏன்னா இது பொதுவாக நடக்கிற ஒரு விஷயம். முதல்ல வந்து கல்யாணத்துக்கு தான் பணம் அதிகபட்சமாக செலவு பண்ணுவாங்க. ஒரு கல்யாணம் பண்ணணுன்னா செலவு பண்ணுவாங்க. அதுவும் வந்து பெரும்பாலும் இன்றைக்கி வந்து எப்படின்னா, எந்த திருமணமே பணம் சேர்த்து வச்சு திருமணம் செய்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்ச ஒரு பாகம் தான். ஒரு பகுதியான மக்கள் மாத்திரம் தான் நல்ல ஆடம்பரமாக செலவழிக்கிறாங்க. நான் இதில் ஒரு புது கான்செப்ட் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ திருமணம் நடக்கும்போது முதல்ல வந்து திருமணம் நடக்கணும்னா திருமணம் பிறகு தான், அது பரிசுத்த மெய் விவாகத்துக்கு பிறகு தான் அந்த பெண்ணுக்குண்டான அந்த ஆணுக்கும் பெண்ணுக்குண்டான சில காரியங்களுக்கு அனுமதிப்பாங்க. ஒரு பேசிக் விஷயம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா 2 விஷயத்தை நான் கவர் பண்ணுறேன். ஒன்று, ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது இப்போது பொதுவாக பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து ரொம்ப ஆடம்பரமான ஒரு செலவு, அந்த செலவின் பாரத்தை கூட பெற்றோர்கள் மேலே வைக்கிறாங்க. இது ஒரு விஷயம். 2வது விஷயம், இந்த பொதுவாக இப்போ இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் பார்த்த ஒரு சில கிறிஸ்தவ திருமணங்கள் இது நடக்குது. என்னென்னா, அந்த பெண்ணும் மகனையும் ஊருங்களுக்கு அனுப்புகிறாங்க திருமணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்குன்னு. அவங்க ஒரு கூர்கு, ஊட்டி, கொடைக்கானல்னு போய் ஷூட்டிங் எடுத்துன்னு வராங்க. அந்த ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா அது பெரிய ட்ரோல். அது நீங்கள் அவங்க அந்த ஃபோட்டோஸுங்களை பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வரும், ஒரு பக்கம் எங்கடா போயின்னு இருக்குது போல. அங்கே போய் தங்கி ஃபோட்டோஸ் எடுத்துன்னு வர்றதுக்கு அனுமதிக்கிறாங்க. இது 2 டீவியேஷனான ஒரு விஷயம். ஒன்று, ஃபினான்ஷியலாக ஒரு பர்டன். 2வது, திருமணத்துக்கு முன்பதாகவே இப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிக்கிறாங்க. இது பரிசுத்தத்துக்கும் விரோதமாக, ஒரு டிசிப்ளினான லைஃபுக்கும் விரோதமாக செயல்படுது. இது எந்த விதத்தில் கொண்டு போய் சேர்க்கணும்னா, இது வருகிற ஃப்யூச்சர் மென்டாலிட்டியில் கிறிஸ்துவ குடும்பங்கள் இதில் கலந்துருக்கிறாங்களே, எப்படி பரிசுத்தத்தை தன் பிள்ளைகளுக்கு சொல்லித்தராங்க? உங்களுடைய பார்வை என்னென்னா இதை குறித்து? என்னுடைய பார்வை வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம், மேரேஜ் அன்னைக்கு தான் கர்த்தர் இணைச்ச பிறகு நீ எந்த ஷூட்னாலும் வச்சுக்கோ, அதுதான் சரியா? அதுதான் எந்த ஷூட்டிங்னாலும் வச்சுக்கோ, கர்த்தர் இணைச்ச பிறகு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் உனக்கு கேரண்டியே கிடையாது. ஆமாம், சரி, என்ன நடக்கும்ன்றது ஒரு கேரண்டியே கிடையாது. ஸோ இன்னொன்று வந்து அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியுமான்றது பெரிய கேள்வி. ஆமாம், சரி, அதெல்லாம் ரொம்ப. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது வந்து கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, ஒரு பரிசுத்தத்தை விரும்புகிறவனுக்கு அது வந்து தகுதியான ஒரு காரியம் கிடையாது. இல்லை, சரியா? என்னோட ஜென்ரல் ஒப்பீனியன் அது வந்து. ஏன்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து நீ என்னென்னாலும் ஷூட் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது ஒன்றுக்குண்டான சரீரம், அது உன் சரீரம், சரியா? அதனால அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் பிஃபோர், அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஷூட்டிங் பண்ணுறது வந்து எனக்கு தெரிஞ்சு தவறான ஒரு காரியம், தவறு. ஸோ இன்னொன்று வந்து அதுக்கு போய் அவ்வளோ செலவு பண்ணுறதும் வந்து
தேவையில்லாத கடன் வாங்கி. கடன் வாங்கி அதை செய்யறதுன்றது இந்த பெருமைக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா எல்லாருமே வந்து உலகத்தை ஃபாலோ பண்ணுறாங்கப்பா, அதான் ப்ராப்ளம். அந்த உலகத்தை ஃபாலோ பண்ணும்போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அனில் அம்பானி எடுத்துக்கேன். அனில் அம்பானி வந்து ஏதோ ஒரு 5,000 கோடி. ஆனால் நான் உண்மையாக சொல்கிறேன், அனில் அம்பானி வந்து 5,000 கோடி செலவு பண்ணது வந்து ஒன்றுமே கிடையாது. அவன் சம்பாத்தியத்தில் 5% அது. இப்போ அவனுக்கு வந்து நீ வந்து அவன் சம்பாரிச்சதுல 5% பெரிய விஷயமே கிடையாது. அதான் அவன் வந்து லாவிஷா செலவு பண்ணல. நான் வெறும் 5 ரூபாய் தான் செலவு பண்றேன். அவன் லாவிஷா செலவு பண்ணல. நம்ம ஆட்கள் அப்படி கிடையாது. வாங்குறது 100 ரூபாய், செலவு பண்ண 150. கேட்டா அம்பானி செலவு பண்ணாம, எப்பா அம்பானி வந்து ஒண்ணுமே செலவு பண்ணல. ஓப்பனா சொன்னா ஒண்ணுமே செலவு பண்ணல அவன். ஆனா நீ உட்காந்து ஒரு கல்யாணத்துக்கு 100 ரூபாய் வருமானம், ஆனா 150 ரூபா உட்காந்து செலவு பண்ணிட்டு இருக்கிற. சொல்ல போன லாவிஷ் வந்து நம்ம தான், அம்பானிலாம் கிடையாது. அவங்களாம் தெளிவா இருக்கிறானுங்க. அவங்களாம் வந்து சான்ஸே கிடையாது. யோசிச்சு பார்த்தா எல்லாம் சொல்லுவாங்க, இன்னும் இவ்வளோ ஆடம்பர செலவு, இவ்வளோ அவனுக்கு இருக்கிற சொத்துக்கு 5% இல்லை 500% செலவு பண்ணாத அதான் நம்ம வந்து லாவிஷ்னு சொல்ல முடியும். அது கிடையவே கிடையாதுல்ல இப்போ. ஸோ நம்ம வந்து எதுக்கு செலவு பண்ணுறோம், சரியா? ஒரு மேரேஜ்னு வருதுன்னா எதுக்கு செலவு பண்ணணும்? நான் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் ஓவர் அந்த இதுக்கெல்லாம் ஓவராக செலவு பண்ணும் பொழுது அது வந்து ஓவரான கடன் பிரச்சனை யார் மேலே வைக்கிறோன்னா பெட்ரோல் மேலே வைக்கிறோம். இல்லைனா நீ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் தானே செலவு பண்ணுறோம், நாங்கள் சேர்த்து வச்சதுன்னா பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸோ எதுவாக இருந்தாலும் லேவிஷாக போதா, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோ, சரி? அது தேவையில்லாத காரியம். சிலதெல்லாம் வந்து அதான் சொல்கிறாங்களே, தேவையா தேவையில்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து சாப்பாடு தேவையா சாப்பாடு தேவையில்லையா. இன்னொன்று வந்து நான் இன்றைக்கி நிறைய மேரேஜஸில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, லேவிஷாக வந்து ஃபுட்டில் செலவு பண்ணுவாங்க, சரியா? இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த பொஃபே சிஸ்டமே வந்து எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்னு சொல்லுவேன். ஐயோ, அது சரியா? லைன்ல போய் நின்றுக்கிட்டு காத்து இருந்துட்டு அவன் மொத்தமாக அப்படியே களி மாதிரி எல்லாத்தையும் ஒரே தட்டு தூக்கிட்டு இல்லை, அது ஒன்று நிற்கணும், இன்னொன்று. ஆனால் அதே இது நான் என்ன சொல்கிறேன்னா, போடுறத ஒரு சாப்பாடாக போடுறியா, ஒரு பிரியாணி, ஒரு கவாபு, ஒரு தயிர் பச்சடி, ஒரு இப்போ ஜனங்க வந்து சாப்பிட்டு திருப்தியாக போனோம், அவ்வளோதான், சரியா? இதை வந்து மைண்டில் வச்சாலே நம்ம நிறைய காரியங்களை வந்து நம்ம வந்து தப்பிச்சிடலாம், சரியா? நம்ம வந்து இந்த பொஃபேன்றதில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறது, 10-15 வெரைட்டி எல்லாம் வேஸ்ட்டு தான், வேஸ்ட்டாக போகிறது. ஸோ சில டைம் இந்த வெட்டிங் டைமில் இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் இந்த எந்த அளவுக்கு செலவு கம்மி பண்ண முடியுன்றதை யோசிச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல விஷயம், சரியா? எவ்வளோ செலவு கம்மி பண்ணலாம். இப்போ மிஞ்சி பண்ணால் எல்லாருக்கும் வயிறு வந்து கொஞ்சம் தான் சாப்பிட முடியும், சரியா? நல்ல சால்ட்டாக நல்ல ஒரு பிரியாணி போடு, நல்ல வெயிட்டாக அதில் நீ செலவு பண்ணு, ஓகேவா? நிறைய பீஸை கூட போடு. ஜனங்க சாப்பிட்டு போகும்போது, கல்யாணத்தில் வந்து நீ வெளியே போகும்போது, அப்பா சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படின்ற ஒரு வேர்டு வருது பார்த்தியா? அதுதான் நான் அந்த கான்செப்டே ரவுண்ட் பண்ணிட்டு. அதுதான் இப்போ திருமணம் வந்து சந்தோஷமான காரியம், அதை பேர்டன் ஆக்கிக்கிறாங்க. நீ கல்யாணம் பண்ண பொண்ணுக்குனாவே பயமா இருக்குது. அது எவ்வளவு சந்தோஷமா செய்ய வேண்டிய விஷயம். சொந்த பந்தங்களை, அவங்களோட சொந்த பந்தங்களை, நெருக்கமான நண்பர்களை சேர்த்து ஒரு 100 பேர் சேர்த்து ஒரு 150 பேர் மேக்சிமம் ஒரு திருமணத்தை நடத்தினா அந்த திருமணம் கடன் இல்லாம நடக்கும். அந்த 2 பிள்ளைங்க திருமண பிள்ளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அதை விட்டுட்டு 3000 பேரை கூப்பிடணும், நான் கூட்டத்தை காட்டணும், எனக்கு எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு காட்டணும்னு சொல்லி கடனை உடனே வாங்கி அவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்து அந்த 2 இஎம்ஐயும் அந்த பிள்ளைங்க மேலே போட்டு அந்த பிள்ளை இஎம்ஐயை கட்டுறதுக்கு இவங்க 2 பேர் வேலைக்கு ஓடி அவங்க எதிர்காலம் இவ்வளோ பெரிய பாடு தேவையான்னு பாருங்க. இப்போ ப்ரீ ஷூட் வந்து எனக்கு தெரிஞ்சு தவறு. ஸோ கல்யாணத்துக்கு ஷூட்டிங் தேவை, கண்டிப்பாக வந்து மெமரிஸ் கண்டிப்பாக தேவை. அதெல்லாம் மெமரிஸ், அவங்களோட மெமரிஸ் அது வந்து டீசெண்டாக. ஏன்னா வளர்கிற தலைமுறைக்கு உன் பிள்ளைக்கு அந்த ஃபோட்டோ காமிச்சா எப்படி இருக்குன்னு பாரு. ஆமாம் ஆமாம், நீ நீங்க சொல்லுங்க, வளரும் போது திருமணமாகி பரிசுத்த மெய் விவாகம் ஆன பேருக்கு நீ எந்த ஷூட்டிங் மட்டும் பண்ணு, அந்த ஷூட்டிங் கூட உன் வர ஜென்ரேஷனுக்கு அது காமிக்கும் பொழுது அது வந்து எப்படி இருக்கும், அது பரிசுத்த அலங்காரமா இருக்குமா? நீ அந்த ஃபோட்டோ காமிக்கும் போது அவன் பார்க்கும் பொழுது ஓகே இதில் ஒரு இச்சை இல்லை அப்படின்றது தெரிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். உன் பிள்ளை உன் ஜென்ரேஷன் அதை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? எஸ், அதான் ரொம்ப முக்கியம். உன் ஜென்ரேஷனுக்கு, ஏன்னா இதே வந்து ஜென்ரேஷனுக்கு தான், சரியா? ஒரு மேரேஜு அதுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு நீ ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஸோ அப்போ அவங்களுக்கு நீ பதில் சொல்லணும். அப்போ பதில் சொல்லும் போது உன் பிள்ளைங்க அம்மா அப்பாவா இப்படி இருக்கிறாங்க, இவ்வளோ கேவலமாக ஃபோட்டோ எடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஆமாம், சரியா? ஐயா பிஃபோர் மேரேஜ் இப்படி இருந்தாங்கன்னா இன்னும், ஏன்னா அவனுக்கு ஒரு ஏஜ் வரும்போது அவனுக்கு தெரியும் எல்லாமே. அப்போ அவன் பார்க்கும்போது பிஃபோர் மேரேஜ் இப்படி எடுத்தாங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்க, அப்போ நம்மளும் இருக்கலாம் போல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் அவனுக்கு. நான் சொல்ல பாயிண்ட். அப்போ வந்து
அவனை வந்து நம்ம வந்து தவற வழி நடத்துகிறோம். சந்ததிகளை வந்து தவற வழி நடத்துறீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரீ ஷூட்டு இதெல்லாம் தேவையில்லாதது. ஏன்னா லைஃப் வந்து கேரண்டியே கிடையாது. நீ கல்யாணம் அன்னைக்கு தாலி கட்டுற வரைக்கும் நோ கேரண்டி. சரியா? ஆமாம். ஸோ அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர்னா அந்த ப்ரீ ஷூட்டில் போய் இறந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதான் நம்ம ஆட்கள் இப்போ இந்த ரீல்ஸ் ஃபோட்டோ எடுக்கிற ரீல்ஸ் இதில் தான் ஃபோட்டோ ஷூட்டில் நிறைய பேர் நியூஸே இருக்குண்ணா, இறந்து போயிருக்கிறாங்க. இப்போது கல்யாணம் வரைக்கும் போய் இந்த மாதிரியான சில விஷயங்களில் போய் உயிரை மாச்சிக்கிட்டு அது எவ்வளோ பெரிய பாரத்தை தான் பெற்றோர்கள் மேலே, குடும்பங்கள் மேலே, சொந்த பந்தங்கள் மேலே சார்ந்து அது கொண்டு வருது. இல்லைப்பா, இந்த ஃபோட்டோலையும் வந்து கல்யாணத்தில் வந்து தகுதியான ஃபோட்டோன்னு இருக்கு. சரியா சார்? அது வந்து இப்போ அங்கே ஏன்னா பார்க்குற நிறைய பேர் வாலிப பிள்ளைகள் இருக்கிறாங்க, வர ஜனங்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. சிலதெல்லாம் உனக்கு தெரியும் இது வந்து என்ன மாதிரி இம்பாக்ட், நெகட்டிவ் இம்பாக்ட் அவங்களுக்கு மனசில். ஏன்னா அவன் வந்தவன் கல்யாணத்துக்கு வந்தவன் அப்படியே அதையே பிரமிச்சு பார்த்துக்கிட்டு அவன் ஒரு இதில் போயிடக்கூடாது. சரியா? ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இது. இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு, ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது அவனுங்களுக்கு என்ன கேமராமேனுக்கு என்ன இப்படி எடு, இப்படி பிடிச்சிக்கோ, அப்படி பிரி, அப்படி பண்ணு, இந்த டைரக்ஷன்ல இல்லை, இது ரொம்ப பெரிய தவறான விஷயம். சரியா? அவன் சொல்லுவான், அவன் பார்க்கிற கண்கள் ஒரே வகையான, எல்லாருடைய கண்களும் அது மாதிரி இருக்காது. இல்லை, எல்லாருடைய எண்ணங்களும் அப்படி இருக்காது. ஆமாம். ஸோ நம்ம வந்து அதில் வந்து நம்மளுக்கு தெரியணும் என்ன இதுன்னு நம்மளுக்கு தெரியும். தெரிஞ்சதுன்னா நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில். அதே மாதிரி உலகத்தையும் உள்ளார கொண்டு வந்துடாதீங்க. சரி, உலக பிரகாரமான காரியங்களை கொண்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வேற பரிசுத்த மெய் விவாகம், பரிசுத்தமே இல்லாத ஒரு விவாகத்தை விவாகம் தான் இருக்குது. எதுவும் மெய்யும் கிடையாது, பரிசுத்தமும் கிடையாது. இல்லைண்ணா, இது பொதுவாகவே இன்னைக்கு தலைமுறைக்கு இது தேவைப்படுது. இன்னைக்கு இப்போ நம்ம பேசின நிறைய காரியங்கள் வந்து ஒரு தகப்பனுக்கு, இப்போ இஎம்ஐ பொதுவாக ஒரு தகப்பன்மார் வந்து கடன் வாங்குறதுனால என்ன போராட்டம், அடுத்து ஒரு தாய் வந்து சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்கு வந்து அதிகாலமே எழுந்து தன் உணவு கொடுக்கும் போது அதுக்குண்டான ஆசீர்வாதம், பிள்ளைகள் இந்த மாதிரி வெட்டிங் ஷூட்டுன்ற பேரில் வந்து அட்டுழியம் பண்ணுறது. நீங்கள் வந்து பிள்ளைகளாக இருக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் எதிர்காலத்தை ஒரு தகப்பன் தாய், எதிர்கால பேரண்ட்ஸ், அந்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன விட்டுட்டு போகிறீங்க? ஏன்னா அது மெமரிஸ் இல்லைப்பா, மெமரிஸ் எதாக இருந்தாலும் அது வந்து டிஜிட்டல், அது நாளைக்கு கண்ணு முன்னாடி இருக்க போகுது. உங்கள் பிள்ளைங்க பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஒரு பரிசுத்தத்தை அவங்களுக்கு சொல்லி தரணும். சரி, கர்த்தருடைய பயத்தை சொல்லி தரணும். இதுதான் பேசும். அதுதான் அந்த நீங்க போட்டோ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு நாங்கெல்லாம் வந்து அப்படி பரிசுத்தமா இப்படியெல்லாம் போட்டோவே சொல்லுது நீ எவ்வளவு பரிசுத்தமா இருந்த, அதுவே கேவலமா இருக்குதுன்னு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பிரைஸ் டு காட். ஆனால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். நிச்சயமா இன்னைக்கு அநேக சகோதர சகோதரிகளை தொட்டு இருக்கும். நிச்சயமா கடன் வாங்கலாமா வேணாமா அன்ற இதில் தொடங்கி இது வரைக்கும் ஒரு குடும்பம் சார்ந்த அநேக எங்கப்பா இந்த கேள்வியெல்லாம் எடுக்கிற நீனு? ஆனால் இது ஒரு பெரிய நெட்வொர்க்னா, இது ஒரு பெரிய நெட்வொர்க்கா? இல்லை, பேசிக்லி எனக்கு என்ன சந்தோஷம்னா இந்த நிகழ்ச்சி குறித்து நான் பொதுவாக எங்கே போனாலுமே அவங்க ரெண்டு விஷயத்தில் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஒன்று பாசம் நீரே அந்த ஆல்பம் மூலிமா, அது ஊழியக்காரனா. இன்னொன்று வந்து இந்த நிகழ்ச்சி வரதுக்கு அப்புறம் வந்து பொதுவாக வந்து பேசும்போதே இதை பாயிண்ட் பண்ணுறாங்க, பிரதர் நான் அந்த நிகழ்ச்சி பார்க்குறேன், ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. இது வந்து எல்லா கிறிஸ்தவ நிகழ்ச்சிகளுக்கு வேறுபட்டது. ஏன்னா நான் யாருமே கம்பேர் பண்ணுறதுக்குன்னு இல்லை, பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேதத்தில் இப்படி சொல்லிச்சு அப்படி சொல்லிச்சுன்னு வேதத்தின் காரியங்களை சொல்கிறதுக்கு இன்றைக்கி அநேக ஆட்கள் இருக்கிறாங்க. குடும்பத்துக்கு என்ன தேவை? என்னுடைய கான்செப்ட் என்னப்பா, ப்ராக்டிக்கலாக இப்போ ப்ராக்டிக்கல் மேட்டர்ஸ்னா கடன், நான் வந்து பிப்ளிக்கலாக பேசணும்னு வச்சுக்கோங்க, கடனே வாங்காதப்பா, கடன் அன்பை முறிக்கும், கடன் வந்து தப்பு, அது வந்து நரகத்துக்கு கொண்டு போயிடும், அது போயிடும். இது ரொம்ப ப்ராக்டிக்கல். இன்னைக்கு குடும்பத்துக்கு தேவைன்னா வெறும் கிறிஸ்தவ ஒரு சமுதாயத்தை சார்ந்து இந்த நிகழ்ச்சி இல்லை. அதுதான் இதோடைய அழகுன்னு நினைக்கிறேன். இஎம்ஐன்றது வந்து இது பொதுவான ஒரு விஷயம். ப்ரீ வெட்டிங் ஷூட் இப்படி பண்ணும்போதுனா அவங்க கேட்குறாங்க என்ன, நான் ரெண்டு விஷயம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா, இது நான் கர்த்தருக்கு எல்லா கனமும் மகிமையும் சேரட்டும். ரெண்டு விஷயத்த சொல்கிறேன். ஒன்று, டேரிங்கான கொஸ்டின். சில கிறிஸ்தவர்கள் கேட்க பயப்படுகிற கேள்விகளை ரொம்ப லகுவாக நீங்கள் கேட்குறீங்க. சில போதகர்கள் பேச நினைக்க பயப்படுறத ரொம்ப லகுவாக அண்ணன் வந்து அந்த பதிலாக சொல்கிறாருன்றதே ஒரு பெரிய சந்தோஷம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அநேகர் இது தொட்டு இருக்குது. இது ஒரு ரெகுலராக வாட்ச் பண்ணுற ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது அவங்க கொடுக்குற கேள்விகள், இதில் என்னுடைய மனைவிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது.
அவங்க வந்து ஒரு ரெகுலர் வாட்ச் பண்ணுறாங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரசித்து பார்க்குற ஒரு ஒரு வியூவராக இருக்கிறாங்க. அவங்க சில கரெக்ஷனும் பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் அதை ஏன் அப்படி கேட்டீங்க, இதை ஏன் அப்படி கேட்டீங்கன்னு அவங்க சில கேள்விகளை கேட்பாங்க. அந்த கேள்விகள் அவங்க எல்லாருடைய சார்பாக வந்து நான் அந்த கேள்வி உங்களை கேட்குறேன். ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, உங்களுக்கு எந்த சார்பாகவும் இல்லை, வந்து உட்காருங்க, சர்ப்ரைசிங்காக நாங்கள் கொஸ்டின் கேட்குறோம். நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன்னா, ரொம்ப ப்ராக்டிக்கலாக ரொம்ப அழகான வேதத்தின் அடிப்படையில் நீங்கள் பதில்கள் கொடுக்கறது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஊழிய பாத நிகழ்ச்சியில் வந்து வெவ்வேறு தேசங்களிலிருந்து நீங்கள் தொடர்ந்து எங்களோடு கூட பயணிச்சிருக்கிறீங்க. இந்த டாபிக்ஸ் நாங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கிறோம், நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் ஒரு மகத்தான காரியத்தை நிகழ்த்தும்னு நான் நம்புகிறேன். இந்த சத்தியங்கள் இன்னும் ஆழமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், உடனடியாக நீங்கள் சால்வேஷன் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள், வியூ பண்ணுங்கள். அண்ட் மோர் தென் எனிதிங், நீங்கள் வந்து உங்களுடைய சார்ந்தோருக்கு, உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், உற்றார் உறவினராக இருக்கலாம், அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சில ஆட்களாக இருக்கலாம், நீங்கள் அதை பகிர்ந்து கொடுங்க. இது எந்த மாதிரியான ஊழியம்? அநேக கைப்பிரதி ஊழியர்கள் தான் இன்றைக்கி நிறைய பேரை வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள ஆண்டவரை தெரிஞ்சுக்க உபயோகப்படுத்த பாத்திரமாக இருந்திருக்குது. அதுபோல் நீங்கள் ஷேர் பண்ணுற இந்த ஒரு விஷயம் ஒரு ஆத்மாவை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டா அதுக்குண்டான பலனை நீங்கள் பூமியிலும் பரத்திலும் பெற்றுக்கொள்வீர்கள். தொடர்ந்து உங்களுடைய ப்ரேயர்ஸும் சப்போர்ட்டும் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி நடக்காது. உங்களுடைய ப்ரேயர்ஸும் சப்போர்ட்டும் எப்போதும் எங்களோடு இருக்குதுன்ற ஒரு நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாங்கள் இன்னும் அநேக காரியங்கள் அண்ணனுக்கு வச்சிருக்கிறோம். நீங்கள் கேட்ட கேள்வியை தான் நான் உங்கள் சார்பாக கேட்க போகிறேன். தொடர்ந்து எங்களோடு கூட இணைஞ்சிருங்க. காட் பிளஸ் யூ.